அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மெய் ஞானம் அடைதல், அதாவது ஆங்கிலத்தில் இதற்கு அட்டைன்மெண்ட் ஆஃப் ட்ரூ நாலேஜ் என்று சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் என்று சொல்லுவாங்க, ஆன்மீக ஞானம் என்று சொல்லுவாங்க, ட்ரூ நாலேஜ் என்று சொல்லுவாங்க, உண்மையான அறிவு என்று சொல்லுவாங்க, ப்ரொஃபவுண்ட் விஸ்டம் ஆழ்ந்த ஞானம் என்று சொல்லுவாங்க. சிலர் வந்து என்லைட்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க, அதாவது தெளிவு நிலை என்றெல்லாம் சொல்லுவாங்க. இது வந்து அழியாத ஒரு உண்மையை உணரக்கூடிய அறிவை குறிக்கக்கூடியதாங்க இந்த சொற்கள் எல்லாமே. மெய்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஞ்ஞானம் சயின்ஸ் என்பது புற உலக அறிவு, அதாவது வெளிப்புற அறிவு. மெய்ஞானம் இந்த ஸ்பிரிச்சுவலிசம் விஸ்டம் என்பது வந்து அக உலகத்துடைய உண்மையான அறிவு, அதாவது உள்ரங்கமான ஒரு விஷயம். ஸோ இஸ்லாத்திலையும் மெய்ஞானம் அடைதல் என்பது இருக்குங்க. அது எப்படின்னா மாரிஃபத்துல்லா, அல்லாஹுவை அறிவது, அதுதான் மெய்ஞானம் அறிவது. அல்லாஹ்வுடைய பண்புகளை, பெயர்களை, இன்னும் நிறைய விஷயங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ இந்து மதத்தில் மெய்ஞானத்தை அடைதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மாவை உணர்வது, பரமாத்மாவுடன் அதாவது இறைவனுடைய கலக்கக்கூடிய ஒரு நிலை என்று சொல்லுவாங்க. இது வந்து யோகம், தியானம் செய்வது, பக்தி, தவம் கிடப்பது மற்றும் வந்து இதன் மூலியமாக அகத்தில் உள்ள பகையை நீக்கி ஒரு பேதமற்ற நிலையை அடைவது. அது என்ன சொல்லுவாங்கன்னா, உண்மையான ஞானம் என்பது எதுனா பிரபஞ்சத்துடைய படைப்பு மற்றும் அனைத்து உயிர்களிலும் உள்ள இறைத்தன்மையை உணர்வதுதான் இந்த மெய்ஞானம் அடைதல் என்று சொல்லுவாங்க. இதற்கான முக்கிய வழிகளாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்து மதத்துல பக்தி யோகம், அதாவது இறைவனிடம் உண்மையான அன்பு மற்றும் சரணாகதி ஆறுது. அடுத்து ஞான யோகம் சொல்லுவாங்க, நான் யார் என்று ஆராய்ந்து உடலே ஆத்மா அல்ல என்பதை உணர்ந்து மெய்யான அறிவை அடைவது. அடுத்து தியானங்கள், தவங்கள், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, மனசை ஒருநிலைப்படுத்தி யோக பயிற்சிகள் மூலியமாக உள்முகமாக பயணித்தல். மேலும் சிலர் வள்ளலாருடைய வழியை பின்பற்றுவாங்க, அதாவது கருணை காட்டுவது மற்றும் ஜோதி வழிபாட்டின் மூலம் ஆன்ம ஒருபாட்டை உணர்தல். ஸோ விஞ்ஞானம் என்பது புற அறிவு, மெய்ஞானம் என்பது அக அறிவு, இரண்டும் சேர்ந்ததே முழுமையான வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை அடையாமல் தடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அறியாமை, பேராசை மற்றும் அகந்தை கொள்வது, இது எல்லாமே மெய்ஞானம் அடைவதற்கு தடைகளாக கருதப்படுது. ஸோ இந்த மெய்ஞானத்தை அடைவது மூலியமாக ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவும், ஆத்மா அமைதி பெறும், மோட்சத்தை நோக்கிய ஒரு பயணத்துல எல்லாரும் இருப்பாங்க என்றெல்லாம் சொல்றாங்க. ஸோ இந்த மெய்ஞானம் என்பது சில பேர் குனாஸ்டிசம், ஈசோட்டெரிக் மிஸ்டிசம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மெய்ஞானம் என்பது ரகசிய அறிவு, ஹிடன் நாலேஜ் மூலியமாக மட்டும் உண்மையை நம்ம அடைய முடியும் என்று சொல்லுவாங்க சிலர். சிலர் வந்து வெளிப்படையான ஷரியத்தை விட உள்ளார்ந்த உண்மைதான் மேலானதுன்னு சொல்லுவாங்க. மனுஷன் இறைவனோடு ஒன்றாகி விடலாம் என்றெல்லாம் சொல்லுவாங்க, வஹதத்துல் வுஜூத் என்று. தீவிர சூஃபிகள் இதுல இருப்பாங்க. திட்டத்தட்ட இந்த மெய்ஞானம் அடையக்கூடிய இந்த கொள்கையும் வஹதத்துல் வுஜூதும் ஒண்ணுதான், இந்துயிசம்ல சொல்லக்கூடிய மெய்ஞானம் அடைதலும். சிலர் என்ன சொல்லுவாங்க, நபிமார்களுக்கு வந்த வஹி போல, இறை செய்தி போல ஒரு உள்ளுணர்வு வெளிப்பாடு வந்து மற்ற மனிதர்களும் நல்ல மனிதனும் பெறுவார்கள், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. மெய்ஞானத்துக்கு இந்த வரைவிலக்கணம்னு சொல்லுவாங்க. ஆனால் அல் குர்ஆன் வந்து ஒரு தெளிவான மார்க்கம், வெளிரங்கமான ஒரு மார்க்கம், ரகசிய மதம் அல்ல. சூரத்துல் மாயிதா பாருங்க, உங்களுடைய மார்க்கத்தை இன்றைக்கு நான் வந்து முழுமையாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்றான், 5வது அத்தியாயம் 3வது வசனத்துல. ஸோ இஸ்லாம் முழுமையானது, ரகசிய அறிவுலாம் அதுல கிடையாது. யாருக்கும் சிறப்பு மறைஞானம் என்பதெல்லாம் கிடையாது. மேலும் சூரத்துல் ஆராஃப்ல பார்க்கலாம், 33வது ஆயத், அல்லாஹ் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அசுத்தமான விஷயங்களை, மோசமான விஷயங்களை தடை செய்துள்ளான் என்று நம்ம பார்க்கலாம். ஸோ ஷரியத் சட்டம் என்பது வெளிப்படையானது, உள்ளார்ந்த உண்மைதான் நாங்க பின்பற்றுவோம் என்று ஷரியத்தை நம்ம எப்பவும் மீற முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் பார்க்கலாம் இல்லையா, சஹீஹ் முஸ்லிம், என் உம்மத்துக்கு எல்லா நன்மைகளையும் நான் காட்டி விட்டேன், எல்லா தீமைகளையும் விட்டு நான் எச்சரித்து விட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் மறைத்து வைக்கவில்லை. சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஷியாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான ஞானம் சில விஷயங்களை பற்றி அலி ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் பொய்யான பிரச்சாரங்கள். இஸ்லாம் வந்து ரகசிய மார்க்கம் கிடையாது. ஸோ இந்த மெய்ஞான கொள்கையுடைய முக்கிய தவறுகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷரியத்லாம் தேவையில்லை என்று சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, நம்ம உள்ளார்ந்த அந்த உண்மையை அடைஞ்ச பிறகு தொழுகையெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் பொதுமக்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரத்துல் ஹிஜ்ர் என்ன சொல்லுது, 99வது ஆயத், உன்னுடைய இறைவனே உனக்கு யக்கீன் வரும் வரை நீ என்ன செய், மரணம் வரும் வரை நீ வழிபடு என்று சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, இந்த சூஃபிகள்லாம், நாங்க வந்து யக்கீனை அடைஞ்சிட்டோம், மெய்ஞானத்தை அடைஞ்சிட்டோம், அதனால எங்களுக்கு வழிபாடுலாம் கிடையாது, அது பொதுமக்கள் சாதாரண மக்களுக்கு என்றால் சொல்லுவாங்க. இதெல்லாம் வழிகேடான தத்துவங்கள். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே இறுதி வரை இபாதத் செய்து கொண்டிருந்தார்கள் இல்லையா. ஸோ இபாதத்துல இருந்து விடுபடுவது வந்து எந்த ஒரு மனிதனுக்கும் கிடையாது.
இது கிட்டத்தட்ட வந்து வஹதத்துல் உஜூத் போன்ற கருத்து, அதாவது அல்லாவும் படைப்பும் ஒன்று என்று சொல்லக்கூடிய வழிகேடான கருத்து சூஃபிகள் கிட்ட இது இருக்கு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வ ஹுவ ஸமீஉல் அலீம் என்று, அவனை போன்று எதுவுமே இல்லை என்று சொல்றான். ஸோ அல்லாஹ் வந்து படைப்பினங்களிலிருந்து தனித்தவன். இந்த ஒன்றிணையக்கூடிய கொள்கை என்பது ஷிர்கான ஒரு கொள்கை, ஷிர்கான நோக்கத்திற்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு கொள்கை. மூன்றாவது விஷயம் வந்து உள்ளுணர்வு வெளிப்பாடு என்று சொல்லுவாங்க. அது நபித்துவம் முடிவடைஞ்சிடுச்சு. நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நபிமார்களின் முத்திரையாக இருக்கிறாங்க. ஸோ புதிய வெளிப்பாடு வஹி என்பது யாருக்குமே கிடையாது, எவ்வளவு பெரிய நல்லவராக இருந்தாலும் சரி. இந்த உள்ளுணர்வை வச்சு நான் செயல்படுவேன் என்று சொன்னால் அது ஒரு பிதத்தான ஒரு விஷயமாக இருக்கு. ஸோ இந்த ரகசிய மெய்ஞானம் என்பதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. இப்னு தைமியா அல் ஃபுர்கான் என்ற அவங்களுடைய நூலில் சொல்றாங்க, ஷரியத்தை மீறக்கூடிய மெய்ஞான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது வழி தவறானது, வழிகேடானது என்று சொல்றாங்க. உண்மையான வழி அல்லாஹுடைய இறை நேசர் என்பவர் எப்போதும் ஷரியத்தை பின்பற்றக்கூடியவராக இருப்பார். மேலும் சூரத்துல் ஃபாத்திஹா அழகான மறுப்பு இது கொடுக்குதுங்க. அதாவது இந்த மெய்ஞானத்தை பத்தி ஸோ நம்ம டைரக்டா அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம், இய்யாக நஅபுது, அல்லாஹ் உன்னை மட்டுமே நாங்க வணங்குவோம், இய்யாக நஸ்தஈன், உன்னிடம் மட்டுமே உதவி தேடுறோம் என்று நம்ம சொல்றோம். அப்ப நடுவர் யாரும் கிடையாது, டைரக்டா ரப்புல் ஆலமீன் கிட்ட நம்ம கேட்டுக்கொள்றோம், எதுவா இருந்தாலும் பேசிக்கொள்றோம். ஸோ ரகசிய வழி இடைத்தரகர் எதுவும் இஸ்லாத்துல கிடையாது. பெரும்பாலும் இந்த மெய்ஞானத்தை அடையறதுக்கு ஒரு குரு மூலியமா தான் அடைய முடியும் என்று சொல்லுவாங்க மற்ற மதங்கள்ல. ஸோ இஸ்லாத்துல மெய்ஞானம் என்றால் உண்மையான ஆன்மீக அறிவு என்று சொல்லுவாங்க. ஹக்கீகி மாரிஃபா என்ற கருத்து அதுக்கு உண்டு. ஆனால் இது வந்து அத்வைதம் சொல்லக்கூடிய தத்துவம், இது போன்ற தத்துவம்லாம் கிடையாது. மனுஷன் தானே இறைவனாக ஆகி விடுகிறான், இரண்டரை கலந்து விடுகிறான் என்று சொல்லுவாங்க. இந்த கருத்து இஸ்லாத்துடைய மெய்ஞானம் கிடையாது. இஸ்லாத்தில் மெய்ஞானம் என்பது அல்லாஹுவை உண்மையாக அறிவது. அல்லாஹுவை அவர்கள் வந்து கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி அவங்க கண்ணியப்படுத்தல, மதிக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்றான் 39 67 வசனம். ஸோ இஸ்லாத்தில் மெய்ஞானம் என்பது அல்லாஹுவை அறிவது, அவனுடைய பெயர்கள் அஸ்மாக்களை அறிவது, அவனுடைய பண்புகள் சிஃபாத்துகளை அறிவது, அவனுடைய ருபூபியத் அதிகாரத்தை அறிவது, அவனை பற்றிய தௌஹீதை அறிவது, இவற்றை சரியாக அறிதல் தான் இஸ்லாத்தில் மெய்ஞானம் என்பது. ஸோ இஸ்லாத்துல வந்து இவங்க சொல்ற மாரி உள்ளுணர்வுலாம் கிடையாது. வெறும் உள்ளுணர்வு நாங்கள் பின்பற்றிக்கோம், ஷரிய தேவையில்லை அப்படி கிடையாது. இஸ்லாத்துல இல்ம் இருக்கணும், ஈமான் இருக்கணும், அமலும் சேர்த்து செய்ய வேண்டும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நிச்சயமாக அல்லாஹுவை உண்மையாக பயப்படக்கூடியவர்கள் அறிஞர்கள் தான் என்று சொல்றான் 35 28 வசனம். அப்ப சரியான அறிவு இருக்க வேண்டும், சரியான ஈமான் இருக்க வேண்டும், அமலு சாலிஹ் நல்ல செயல்கள் அதை பின்தொடர வேண்டும். இவை எல்லாம் சேர்ந்தாதான் அது உண்மையான ஞானம் என்பது. பொதுவாக தசவுஃப் சூஃபித்துவத்துல பார்க்கலாம், உள்ள தவறான மெய்ஞானம் வந்து அல்லாஹ்வோட ஒன்றாகி விட்டு வஹதத்துல் உஜூத், வஹதத்துல் ஷுஹூத் என்றெல்லாம் சொல்லுவாங்க. எனக்குள்ளே இறைவன் இருக்கிறான் என்று சொல்லுவாங்க. இந்த சரீரம் வந்து ஒரு மாயை தான் என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் இஸ்லாத்துடைய மெய்ஞானம் இல்லை. இதுக்கும் சூஃபிகள் சொல்லக்கூடிய இந்த மெய்ஞான கொள்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸோ மாரிஃபா என்பது வந்து ஷரியத்துடன் இணைந்த ஒரு அறிவு, ஷரியத்தை மீறக்கூடிய ஞானம் கிடையாது. ஸோ உண்மையான மெய்ஞானம் எப்படி கிடைக்கும்? இஸ்லாம்ல குர்ஆனை படிக்கணும், குர்ஆனுடைய தஃப்சீரை படிக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை அறிந்து கொள்ள வேண்டும், தௌஹீதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி தஸ்கியத்துன் நஃப்ஸ், உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மிகப்பெரிய ஆரிஃப், அதாவது அல்லாஹுவை அறிந்தவர். ஸோ இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மெய்ஞானம் என்பது வந்து மனுஷனை சொர்க்கத்துக்கு இட்டுட்டு போறது. இதுல வந்து மனிதன் இறைவனாகி விடுகிறான் என்ற தத்துவம் கான்செப்ட் கிடையாது. ரகசிய யோக அறிவு என்பதெல்லாம் கிடையாது. அனுபவ அடிப்படையிலான தத்துவம் என்றெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வை சரியாக அறியணும், அவனை மட்டுமே வணங்கணும், நபிகளாரை பின்பற்ற வேண்டும். இதுதான் ஒருத்தருக்கு உண்மையான மெய்ஞானத்தை தரும். சூரத்துல் இஹ்லாஸ் வந்து இந்த அத்வைத மெய்ஞானம், ஹிந்துயிசம்ல வரக்கூடிய மெய்ஞானத்தை மறுக்கக்கூடிய ஒரு அழகான சூரா என்று சொல்லலாங்க. அது அத்வைதம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாமே ஒரே பரம்பொருள் தான், மனுஷனும் இறைவனும் ஒன்றுதான் என்ற கருத்தை சொல்லுகிறது. ஆனா சூரத்துல் இஹ்லாஸ் பாருங்க, அது தௌஹீதுடைய சுருக்கத்தை நம்ம பார்க்கலாம். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் அவன்தான் ஒருவன், அவன் மட்டுமே இருக்கிறான், அவன் தனித்தவன். லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். நம்ம அந்த சூரா எல்லாருமே மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய சூரா. ஸோ குறிப்பா இந்த ஆயத்துகள் வந்து அழகான ஒரு மறுப்பு கொடுக்குது என்று சொல்லலாம். அல்லாஹ் ஒருவன், அவன் மட்டும்தான் இறைவன் என்பதை சொல்கிறது. அப்சல்யூட் ஒன்னஸ் அல்லாஹ்க்கு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு ஒப்பானது எதுவுமே கிடையாது. ஸோ ஆத்மா என்றால் பரமாத்மா என்ற ஒன்றிய கொள்கை வந்து இங்க முற்றிலும் மறுக்கப்படுது. மேலும் சூரத்து ஷுஆரா நம்ம பார்க்கலாம், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் இல்லைங்களா, வஹுவ சமீஉல் பஸீர் என்று.
அவனை போல எதுவுமே இல்லை. 11வது ஆயத் சூரத்து ஷூரா அஃப்வன். ஸோ வந்து பிரபஞ்சமே இறைவன் அல்லது மனிதன் இறைவனில் கலந்து விடுகிறான், கரைந்து விடுகிறான் என்ற ஃபேந்தீச கொள்கை வந்து மறுக்கப்படுது. மேலும் சூரத்துல் பக்ராவுடைய 255வது ஆயத் நம்ம பார்க்கலாம். அதாவது ஆயத்துல் குர்சி என்று சொல்லுவாங்க. ரொம்ப அழகான ஒரு ஆயத் அது. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனே தனித்த அரசனாக இருக்கிறான், அவன்தான் படைப்பாளனாக இருக்கிறான், அனைத்தையும் ஆதரிக்கக்கூடியவன் அவனாக இருக்கிறான். ஸோ படைப்பும் படைப்பினமும் ஒன்று என்ற இந்த அத்வைதத்தின் அடிப்படை இந்த சூரா மூலியமாக மறுக்கப்படுது. சூரத்துல் ஜின்ல நம்ம பார்க்கலாம், மஸ்ஜிதுகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கே, அவனுடைய யாரையும் சேர்த்து அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஸோ இந்த பாலித்திசம் வந்து இந்த இடத்துல மறுக்கப்படுது. சூரத்துல் ஆராஃப்ல நம்ம பார்க்கலாம், தங்களாலே ஒரு விஷயத்தை படைக்க முடியாத ஒன்றை வழிபடுகிறீர்களா என்று கேட்கிறான். 191வது 92வது ஆயத் நம்ம பார்க்கலாம். ஸோ உருவ வழிபாடு வந்து இந்த இடத்துல மறுக்கப்படுது. ஸோ ஹிந்து மெய்ஞானம் சொல்வது மனுஷன் தெய்வம், அனைத்தும் பிரம்மம் தான், உலகம் வந்து மாயை என்று சொல்கிறது. ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுது? அல்லாஹ் தனித்தவன், படைப்பு வேற, படைப்பாளன் வேற, மனிதன் வந்து கடவுளுக்கு அடிமையாக இருக்கிறான், அவனால் மனுஷனோடு கலந்து விட, அல்லாஹ்வோடு கலந்து விடலாம் முடியாது என்று அழகாக மறுப்பு கொடுக்குது. ஸோ பெரும்பாலும் யூடியூப்ல இது போன்ற விஷயங்கள் பார்க்கலாம். மெய்ஞானம் அடைவதுன்னு சொல்லிட்டு அதன் பின்னாடி ஒரு குரூப் போறதை பார்க்கலாம். ஆனால் உண்மையான மெய்ஞானம் அடைவது இஸ்லாத்துல மட்டும்தான் இருக்கிறது. அதை டீப்பாக படிக்கிறவங்களுக்கு அது தெரியும். அறியாமையில் இருக்கக்கூடியவர்கள் சில வழி தவறிய கொள்கையில போயிடுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும்.